بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال جل وعلا في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا سنلقي عليك قولا ثقيلا صدق الله العلي العظيم الحمد لله புகழ் அனைத்தும் அல்லாஹுக்குரியது. அவனையே போற்றி புகழ்ந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அடியொற்றி அணுகும் பிசகாமல் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், நாட்பெரும் இமாம்கள், அன்று முதல் இன்று வரை, இன்று முதல் கியாமம் வரை வாழ்ந்து ஒழுகக்கூடிய அத்துணை முஸ்லிம்கள், முஃமின்கள் அத்துணை பேரின் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, எவைகளை அல்லாஹ் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி சொல்லி இருக்கின்றானோ அந்த விடயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை விட்டும் தவிர்ந்து பயந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்திருக்கின்றானோ அந்த விடயங்களிலிருந்து தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சுருக்கமான நேரத்தின் தலைப்பாக பாடத்தை சுமப்பவர்களே பாரத்தையும் சுமந்து கொள்வோம் என்ற அந்த தலைப்புக்கு கீழால் கொஞ்சம் பேசிவிடலாம் என்று நினைக்கின்றேன். தலைப்பு கூர்ந்து கவனிங்க. பாடத்தை சுமப்பவர்களே பாரத்தையும் சுமந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்புக்கு கீழால் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் எங்களோட மஸ்ஜிதுகளில் 5 நேரம் அதான் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் 5 விடுத்தங்கள் அதான் சொல்லுது. இன்றைக்கு அதான் யாருக்கு பாடம் இல்லை. இன்றைக்கு சின்ன குட்டி குழந்தைகள்ல இருந்து அதான் எல்லோருக்கும் பாடம். எந்த அளவு பாடம் என்றா, எங்க ஊர் பக்கங்கள்ல முஅத்தின் சில நேரம் அதான் சொன்னா வீட்டில இருந்து, சந்தில இருந்து, கடைகள்ல இருந்து சொல்லுவாங்க, இவர் என்ன அதான் சொல்றார், எவ்வளவு பிழை அதான்ல, அந்த எழுத்து பிழை, இந்த எழுத்து பிழை, இந்த வார்த்தை பிழை, முஅத்தினை மாத்தணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதான் பாடம். எல்லாருக்கும் அதான் பாடம். ஆனா அதான் பாடத்துக்கு அல்ல, பாரத்துக்கு. அதானுக்கு ஒரு வெயிட் இருக்குது, வெயிட், பாரமானது அதான். சாதாரணமாக ஒரு விஷயத்தை நாங்க 1 தரம் 2 தரம் சொல்லலாம், 3 தரம் சொல்லலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அசானில், ஒவ்வொரு அசானிலும் 6 விடுத்தங்கள் சொல்லப்படும். 6 தரம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் 6 தரம். இமாம்கள் எழுதுறாங்க, இந்த அசானுடைய வெயிட் 6 விடுத்தங்கள். நீ 4 திசைகளையும் பார். வடக்கில் இருக்கக்கூடிய அத்தனை விட அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரிய. தெற்கில் இருக்கக்கூடிய அத்தனை விட அல்லாஹ் மிகப்பெரியவன். கிழக்கை விட அல்லாஹ் மிகப்பெரியவன். மேற்கை விட அல்லாஹ் மிகப்பெரியவன். பூமிக்கு மேல், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட அல்லாஹ் மிகப்பெரியவன். 5வது அதான். 6வது அல்லாஹ் அக்பர். வானத்துக்கு மேல சொர்க்கமாக இருக்கலாம், அரசாக இருக்கலும், குருசாக இருக்கலும், அல்லாஹ் மிகப்பெரியவன். 6 விடுத்தம் அதான்ல அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை பாரமானது. இந்த அசாண்ட பாரத்தை நாங்க விளங்கலைங்க. அதாண்ட பாரத்தை விளங்கல. நாங்க விளங்கினது போல இருக்கிறோம். எங்களுக்கு அதான் பாடம். அந்த பாடம் பாரத்தை மறைச்சு போட்டுருச்சு. அந்த பாடம் பாரத்தை மறைச்சு போட்டுடுது. அதான் பாரம். உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்தோம்டா மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. குத்துயிரும் கொலையுருமாக இருக்கின்றார்கள். கடைசி நிலைமை, குத்தப்பட்டிருக்கின்றார்கள். எப்பவுமே சதாவும் மயக்கத்திலேயே கழிந்து கொண்டிருக்கின்றது சில நாட்கள், கடைசி நாட்கள் எல்லாம். ஆனால் அதான் சொல்லப்பட்டு விட்டால் எந்திரிச்சு உட்கார்ந்துடும். அதான் சொன்னா மயக்கம் தெளிந்து விடும். அதனுடைய பாரத்தை புரிந்தவர்கள் நம்மால் பெட்ஷீட் இழுத்து போத்தி படுப்பான். நாங்க அதான் சொன்னா இழுத்து போத்திட்டு அப்பதான் தூங்குவோம். பரவ தொழுது கொள்ளலாம் தானே. பாரம் தெரியலைங்க, பாடம் இருக்குது, பாரம் புரியல. சரி, தொழுகை எடுப்போமே.
தொழுகையும் பாடம். மிக சுருக்கமாக சொல்கின்றேன். என்ற பின்னுக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு மிக கூர்ந்து கவனிங்க. மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்போறேன். சுருக்கமான நேரத்தில் பேசிக்கொண்டு போறேன். தொழுகை எடுத்துக்கொள்ளுங்களேன். தொழுகையும் பாடம். எங்களுக்கு எல்லாருக்கும் தொழுகை பாடம். இன்னைக்கு கண்ணை மூடிட்டு இமாம் தேவையில்லைங்க. இமாம் தேவையில்லை. இமாம்ட கமெண்ட்ஸ் தான் அந்த அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு எல்லாருக்கும் இமாம் ஒரு கமெண்ட் கொடுத்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி தயார் செயல்பட தயார். அல்லாஹ் அக்பர். இந்த அல்லாஹ் அக்பர் கண்ணை மூடிட்டு சொல்லுவோம். இது இமாம் சொல்றாரு, இப்ப ருக்குக்கு போகிறார், இது சுஜூதுக்கு போகிறார், இது சுஜூதுல எழும்புறார் என்று தொழுகை மாஷா அல்லாஹ் பாடம். அந்த பாடம் என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? தொழுகையுடைய பாரத்தை எங்களுக்கு மறைச்சு விட்டுருச்சு. தொழுகை பாடத்துக்கு இல்ல, பாரத்துக்கு. தொழுகை பாடமாக்குறதுக்கு இல்ல, தொழுகை வெயிட்டானது. தொழுகை சரியான ஹெவி. இந்த வெயிட்டான தொழுகையால உதவி அடைங்க அல்லாஹ் சொல்றான். நாங்க சொல்ற தொழுகையால எங்க உதவி கிடைக்குது? தொழுகையால 2 ரக்காத் தொழுது உதவி அடைஞ்சவங்க யாரு இருக்கிறோம்? அனைவரும் நாள் தொழுகிறோம். 30, 40, 50 வருஷம் தொழுது இருக்கிறோம். உதவி அடைஞ்சது இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், நீ தொழுகையால் என்னிடத்தில் உதவியை கேட்டு பெற்றுக்கொள். இன்னைக்கு எங்கட தொழுகை எல்லாம் பாடமான தொழுகை தான் மேல போகுது. அல்லாஹ் இடத்துல போறதெல்லாம் பாடமான தொழுகை, பாரம் இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன்டா. அல்லாஹ் சொல்றான், நீ உதவியை தொழுகையில் அடைஞ்சுக்கோங்கிறான். ஒரு உதாரணம், ஒரு குழியில, பாதாளத்துல ஒரு பெரிய குழி, அதுக்குள்ள ஒரு மனுஷர் விழுந்துட்டார். விழுந்து கத்துறார், எனக்கு யாராச்சும் உதவி செய்யுங்க சொல்றார். Can anyone hear me? Please help me. கத்துறார். கௌராரி நானா மகே சத்த ஆனானா பட் உதோ கரானேங்கறார். உள்ளே இருந்து கொண்டு கத்துறார். வெளியே போன எங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? சத்தம் கேட்டுருச்சு. நான் என்ன செஞ்சோம்? ஒரு ரோப் எடுத்துக்கிட்டோம். ஒரு ரோப், ஒரு கயிறு எடுத்துக்கிட்டாச்சு. கயிறு எடுத்து இப்ப அவருக்கு போடுறோம். ஆனா கயிறுடைய விசேஷம் என்ன தெரியுமா? அந்த ரோப்புடைய அவருக்கு போட்ட அந்த தொங்கல் இருக்கிற அந்த நுனி, அது கயிறு தான், அது ரோப். அது நான் கையில பிடிச்சிருக்கிறதும் அந்த நுனியும் என்ன செய்யுது? ரோப் தான். ஆனா அந்த 2 துண்டையும் இணைச்சிருக்கிறது எந்த நூல் தெரியுமா? மெஷின் நூல், தையல் நூல் இருக்கே, தையல் நூல், உடுப்பு தைக்கிற நூல். இதால அந்த 2 துண்டையும் கட்டி முடிச்சு போட்டு போடி இருக்கிறார். இப்ப அந்த மனுஷனுக்கு உதவி கிடைக்குமா? அந்த மனுஷனுக்கு நாங்க உதவி செஞ்சதாக போயிடுமா? அவர் நாட்டினது கிடைக்குமா? அவரை தூக்கி எடுக்கலுமா? இதுதான் எங்கட தொழுகை. வெயிட் இல்லை. தக்பீர் கட்டும் பொழுது நியத்தோட கட்டுறோம். சலாம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ஞாபகத்துக்கு வந்துடுறார். ஆனா நடுவில் இருக்கிற அத்துணை நிலைமையும் எங்கெங்கயோ போயிட்டு வந்துடும். அந்த மெஷின் நூல் மாதிரி ஜாயிண்ட் அடிச்சிருக்கு. இதனால உதவி வந்து சேருதில்லை ரப்பிடத்துல. இன்னைக்கு எல்லாத்துலயும் முன்னேற்றம். எங்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் எங்களை அப்பாவை போல எங்கட வாப்பா இல்ல. மாஷா அல்லாஹ், அவர் தொழில முன்னேற்றம், விவசாயத்துல முன்னேற்றம், வியாபாரத்துல முன்னேற்றம், அறிவுல முன்னேற்றம். அவரை போல நாங்க இல்ல. எங்கட மொழி வளத்துல முன்னேற்றம், அறிவுல முன்னேற்றம், வாகன வசதிகள்ல முன்னேற்றம், வீடு காடுகள்ல நிலபலங்கள்ல முன்னேற்றம், எல்லாத்துலயும் முன்னேற்றம். மாஷா அல்லாஹ், உலகத்துடைய விஷயத்துல எல்லாத்துலயும் முன்னேற்றம். ஆனா தொழுகை இருக்குதே, தொழுகை இது 8 வயசுல லெப்பப்ப வந்து தக்பீர் கட்டி விட்டேன். இதான் நீ ஓதணும். 8 வயசுல கட்டின தக்பீர் 80 வயசுலயும் அதே தக்பீர் தான், அதே நிலைமை கூட. தொழுகையில முன்னேற்றம் இருக்கா? தொழுற நாங்களும் தொழுற, எல்லாம் தொழுற, நாங்களும் தொழுற. தொழுகையில முன்னேற்றம் இருக்கா? தொழுகையுடைய முன்னேற்றம் இஹ்சான் என்ற தரத்தை அடையணும். அன் தஅபுத அல்லாஹ கஅன்னக தரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை பார்க்கிறது போல தொழுங்க. முன்னுக்கு ரப் இருக்கிறான் என்று தொழுங்க, இல்லையா அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று தொழுங்க. இந்த தொழுகையை தொழுது ரப்பிடத்துல கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். என்ற அல்லாஹ் வாக்குல மாறு செய்யறதில்லை. நீ உதவி கேள், நான் உதவி செய்வேன். இதை கேட்க தயார் இல்லைங்க. இன்னைக்கு தொலை தெரியா? லேசா சொல்றேன்டா, தொலை தெரிய. பாடம், தொழுக பாடம். மாஷா அல்லாஹ், தொழுக பாடம். பாரமான தொழுக போகல. ஒரு சஹாபி தனது தோட்டத்துல தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறார்கள். நல்லா கவனமாக கேட்போம். தன்னுடைய சொந்த தோட்டம், எரிச்சம்பள ஈச்சப்பழ தோட்டத்துல தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறார். ஒரு பட்சி, ஒரு குருவி வந்துடுது.
வந்தா அந்த குருவி ஈச்சப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி திடீரென தோட்டத்துல இருந்து வெளியே போக வழி தெரியல, வந்த வழியை மறந்துட்டு தடுமாறுது. அந்த மரம் இந்த மரம் இந்த மரம் இந்த மரம் கத்தி கத்தி தாவுது. தொழுகையில இருந்த சஹாபி கொஞ்சம் என்ன செஞ்சிட்டார், கவனம் சிதறிடுச்சு. அந்த குருவியை பார்த்துட்டார். அதுல கொஞ்ச நேரம் அவருக்கு போயிட்டு சஹாபி தொழுகையை முடிச்சார். சஹாபி தொழுகை முடிச்சார். முதலாவது வேலை செஞ்சார் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய கவனத்தில் இருந்து எனது சிந்தனையை சிதறடித்த இந்த தோட்டம் எனக்கு வானம். அல்லாஹ்வுடைய கவனத்திலிருந்து ஏங்க சிந்தனையை சிதறடிச்ச தோட்டம் எனக்கு வானம், நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டேன். பாரம் பாரம், தொழுகையுடைய பாரம், தொழுகையுடைய பாரம் அல்லாஹ்வுடைய zikr, zikr தான் பாரம். ரப்ப நினைச்சுக்கிட்டே தொழும், ரப்ப நினைச்சுக்கிட்டே தொழும், ரொம்ப பாரமான தொழு. இதே போல நான் உதாரணங்கள் சொல்லிக் கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் சொன்னேன் எங்களுக்கு அசான் பாடம், பாடம் தெரியல, வெயிட் என்னன்னு புரியல. அடுத்த உதாரணம் சொன்னேன் தொழுகை பாடம், பாரம் புரியல, பாரமான தொழுகை இன்னும் ரப்படத்துல போகல, பாடமான தொழுகை போய் தட்டி. அடுத்தது குர்ஆன், குர்ஆன் பாடங்க எங்கள் எல்லாரும். குர்ஆனுக்காக வேண்டிய எத்தனையோ மெஹனத்துகள், எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ மக்தபுகள், எத்தனையோ மதாரிசுகள் குர்ஆன் பாடத்துக்கு. குர்ஆன் பாடத்துக்கு மட்டுமில்ல பாரம், குர்ஆன் சரியான வெயிட் ஆனது. தலைப்புக்குள்ள வந்துட்டேன், ரொம்ப கவனமாக கேளுங்க, அங்கேயே பைத்திராங்க, குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடுவேன். குர்ஆன் பாரம், இது அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. நபியே, நாங்க உங்களுக்கு இறக்கிற வார்த்தைகள் பாரம், வெயிட்டான வார்த்தை. அதனால தானே அன்பு நபிக்கு வஹி இறங்கும் பொழுது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏண்ட தொடையில சில நேரம் ரசூலுல்லாஹ் என்ற காலில் படுத்துட்டு இருப்பாங்க, திடீரென வஹி வந்துட்டா நான் எனக்கு விளங்கும், ஏனென்றா அதனுடைய பாரம், அதனுடைய பதட்டம், அதனுடைய தாக்கம் என்னுடைய தொடையை முறித்து விடுமோ, அந்த எலும்புகள் உடைஞ்சு போய்த்திடுமோ, அந்த அளவுக்கு பாரமானது, வெயிட்டானது, ஹெவியானது வஹி. குர்ஆன் சும்மா பாடமாக்கிட்டு விளையாடிட்டு போறதுக்கு அல்ல, குர்ஆன்ல இருக்கிற ஒவ்வொன்றும் பாரமானது, சுமக்கிறதுக்குரியது. அந்த குர்ஆனே சொல்லுது, உங்களுக்கு இறக்கிற வார்த்தைகள் ஸகீலா, பாரமானது, பாரமானது. இன்னும் எந்த அளவுக்குண்டா ஒரு படி மேல போயிட்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றா, நீங்க பாடமாக்க வேணாம், நீங்க குர்ஆனை பாடமாக்க வேணாம், கஷ்டப்பட வேணாம், நாங்க உங்களுக்கு அதை பாடமாக்கி தருவோம். லா துஹர்ரிக் லிசானக லிதஅஜல பிஹ், அவசரப்படாதீங்க. பாடம் ஓதிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வஹி கொண்டு வர்றாங்க, அந்த பாடத்தை நான் பாடமாக்கிறோம், அவசரப்பட்டு உங்களோட வாய்களை அசைச்சு நாவுகளை அசைச்சு தடமாற வேணாம். இன்ன அலைனா ஜமாஅஹு வ குர்ஆனா, குர்ஆனை பாடமாக்கி தரது எங்கட பொறுப்பு. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு பாடமாக்குற வேலையும் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு நல்லா கவனமா கேட்கணும். விஷயத்துக்கு வந்துட்டேன். அன்பு நபிக்கு குர்ஆனை பாடமாக்கக்கூடிய பொறுப்பும் கிடையாது. அல்லாஹ் சொல்ல, நாங்க உங்களை உள்ளத்துல பாடமாக்கி சேர்த்து வைப்போம், அது எங்கட பொறுப்பு. ஆனா வஹி வந்தா ரசூலுல்லாஹ் சொல்ல, வஹுவ அஷத்துஹு அலைய, வஹுவ அஷத்துஹு அலைய, அது எனக்கு மிக கடினமானதாக இருக்கும், பாரமானதாக இருக்கும், நடுக்கமானதாக இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கடுமையான குளிர், கடுமையான குளிர் நேரத்துல சில நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும், நாங்க எல்லாரும் பார்ப்போம், ரசூலுல்லாஹ் அமைதியாகுவார்கள், அவங்களுடைய நெற்றில இருந்து கடும் கோடை வெப்பத்துல எப்படி வேர்த்து வடியுமோ இது போல தண்ணி வேர்வை வடிஞ்சு கொண்டிருக்கும், அவ்வளவு பாரம். அதனால தானே ரசூலுல்லாஹ் ஓடினாங்க, என்னைய போத்துங்களேன், என்னைய போத்துங்களேன், எனக்கு நடுக்கமாக இருக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குது. ஏன்? குர்ஆன் பாடத்துக்கு இல்ல, பாரத்துக்கு. அது விலங்கல்ல, நாங்க பாடமாக்கிட்டு இருக்கிறோம். அதனால தானே இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் எங்களோட ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சகோதரர், ஒரு முஸ்லிமான இஸ்லாமிய சகோதரர் ஆண் இல்லாத ஒரு வீட்டில் போயிட்டு 2 பெண்கள், உம்மாவும் மகளும் இருந்த, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் செய்திகள்லையும் சொல்லப்பட்டது. உம்மாவும் மகளும் இருந்த இடத்துல போயிட்டு
பயங்கரமாக தாக்கினார். தாயையும் மகளையும் தாக்கி பயங்கர சேதத்துக்குட்படுத்தினார். ஒரு மனிதாபிமானம் மற்ற செயலை செய்து விட்டார். ஆண் இல்லாத இடம். அந்த பதட்டம், அந்த பீதி, அந்த நிகழ்வு ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணி அந்த ஊர்ல முழுக்க நடந்தது. கந்தலாயில ட்ரிங்க் வரைக்கும் அதனுடைய பயம் இருந்தது. இந்த நிகழ்வு எங்க வீட்டுல வந்துடப்படாது. ரொம்ப கவனமாக கேளுங்க. நான் செய்திக்கு வந்துட்டேன், நான் விஷயத்துக்கு வந்துட்டேன். இந்த நிகழ்வு எங்கட வீட்டுக்கு வந்துடப்படாது என்று ஒவ்வொரு ஆண்களும் மிக கவனமாக இருந்தாங்க. இன்னும் அந்த பதட்டம் அந்த ஊர்கள் இருக்கு. எங்கட ரோட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஆண்கள் இல்லாத நேரங்கள்ல யாரு வந்தாலும் கதவு திறக்குவாங்க. பாதுகாப்பு. ஒரு நிகழ்வு பதட்டத்தையும் பீதியையும் பயத்தையும் ஏற்படுத்தி அதனுடைய பாதுகாப்புக்கு ஒரு வழி செய்தது. அதனுடைய பாதுகாப்பு என்ன? யாரும் கதவு திறந்துருவாங்க. ஆம்பளை இல்லாத நேரத்தில் யாரும் கதவு மூடியே வச்சு, அதுலயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள்ல கதவே திறக்குவாங்க. வழிப்போக்கர்களை போல, ஊருக்குள்ள வர்றவங்களை போல, யாசகர்களை போல வீட்டுக்கு வருவாங்க. கதவு மூடி வச்சிருங்க, வெள்ளிக்கிழமையில திறக்கவே வேணும். இதெல்லாம் பாதுகாப்பு. இதெல்லாம் பாதுகாப்பு. ஒரு விஷயம் நடக்கவும் அதனுடைய பயம் பயங்கரம் ஒரு பாதுகாப்பை கிரியேட் பண்ணுது. ஆனா அதே போல பேஸ்புக்கள்ல, நியூஸ்கள்ல திடீரென்று எச்சரிக்கைகள், ஒரு பயங்கர பீதி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், எச்சரிக்கை வந்துடுச்சுன்னா அதுக்குரிய பாதுகாப்பை செய்யறதுக்கு நாங்க துணிகிறோம். அதுக்குரிய பாதுகாப்பு செய்யறதுக்கு டக்குன்னு நாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறோம். ஆனால் அல்லாஹ் அவருடைய குர்ஆன் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளை காதல கூட வாங்க மாட்டார். தெரியா சொன்னா எச்சரிக்கை இருக்குதா? ஏன் பாடம் இல்ல, பாடம் இருக்கு. பாடம் இருக்கு. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் பார்க்க வராங்க. வந்தா முடிகள் நரைச்சி போயிருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, மா ஷையபத்க யா ரசூலுல்லாஹ், உங்களோட முடியெல்லாம் நரைச்சி போக காண்கிறேனே, உங்களை நரைக்க வச்சது என்ன? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஷையபத்னி ஹூதுன் வ அഖவாத்துஹா, ஷையபத்னி ஹூதுன் வ அഖவாத்துஹா. எனக்கு சூரத்துல் ஹூதும் அதே கருத்தில் சொல்லப்பட்ட சில சூறாக்களும் இறங்கியதன் பின்னால் அதனுடைய பாரத்தை எனக்கு சுமக்க முடியல. அதனுடைய பயமும் பதற்றமும் எனது முடிகளை எல்லாம் நரைக்க செய்து விட்டது. ரசூலுல்லாஹ்க்கு என்னங்க பயம்? ரசூலுல்லாஹ்க்கு என்ன பயம்? அன்பு நபிக்கு என்ன ஒரு பயமுமே கிடையாது. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லப்பட்டவர். இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்துங்க. நீங்க இந்த உலகத்தை படைச்சதே உங்களுக்காகத்தானே. நீங்க இல்லைன்னா இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டோமே என்றெல்லாம் நன்மாராயங்கள் சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய நன்மாராயங்கள் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். இவ்வளவு நன்மாராயங்கள் சொல்லப்பட்ட அந்த நபிக்கு என்ன பயம்? இந்த சூறால முடி நரைச்சு போற அளவுக்கு, பாரம் தலைக்கு ஏறுற அளவுக்கு, அந்த பதற்றம் உள்ளத்தை தடுமாற வைக்கிற அளவுக்கு என்ன பயம்? ரசூலுல்லாஹ்வுக்கு பயம் இல்லைங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பயம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரே ஒரு கவலை இருந்தது. அன்பு நபிக்கு இருந்தது ஒரே ஒரு கவலை. அந்த கவலையையும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறாங்க. மூன்று பேரும் சேர்ந்து இந்த ரிவாயத் அறிவிக்கிறாங்க. என்ன ரிவாயத்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டி நின்று தொழ ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய நஃபிலான வழக்கத்தை தொழ ஆரம்பிச்சாங்க. நான் அவர்களது வலப்புறத்தில் நின்று கொண்டேன். அபூ தர் கிஃபாரி வந்து இடதுபுறத்தில் நின்று கொண்டார்கள் ரலியல்லாஹு தஆலா. நாங்க ரெண்டு பேரும் வலதும் இடதுமாக நின்றோம். ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டே போனாங்க. திடீரென்று ஒரு ஆயத்து குறுக்கிட்டது. திடீரென்று ஒரு ஆயத்து அந்த ஓதலில் குறுக்கிட்டது. ரசூலுல்லாஹ் அந்த ஆயத்தை திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி மீண்டும் மீண்டும் ஓதுறாங்க. எது வரைக்கும் ஓதினாங்க? ஒற்றை ஆயத்தில் ஒரு இரவை ஓதி முடித்தார்கள். ஒற்றை ஆயத்தில் ஒரு இரவு கழித்தார்கள் ரசூலுல்லாஹ். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். இதான் கவலை. இதான் ரசூலுல்லாஹ்வுக்கு பயத்தை பீதியை ஏற்படுத்தியது. இன் துஅذிபுஹும், அந்த கவலையால கேட்கிறாங்க, இன் துஅذிபுஹும் யா அல்லாஹ்,
உலகத்துல வாழ்ற எல்லாம் உன்னுடைய அடியார்கள். என்ன கேட்கிறாங்க? தண்டிச்சிடாதே, அவங்க எல்லாம் உன்னுடைய அடியார்கள், அல்லா நீ தண்டிச்சிடாதே. சமூகத்துடைய யோசனை, ரசூலுல்லாஹ் உம்மத்துடைய பாரம். இதான் குர்ஆனுடைய பாரம். குர்ஆன் அல்லாஹ் பாரம் என்றானே, அந்த குர்ஆனுடைய பாரம் என்ன தெரியுமா? முழு உம்மத்துடைய சிந்தனை. ரசூலுல்லாஹ்க்கு பயம் இல்ல. ரசூலுல்லாஹ்க்கு என்ன பயம் இல்ல? என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன, என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன, என்னுடைய சமூகத்துடைய நிலைமை என்ன, இதான் பயம். ஏன்னா சூரத்துல் ஹூதுல ஒரு வாசகம் 3வது ஆயத்து வருது. 3வது ஆயத்து, وَأَنِ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ ثُمَّ تُوبُوا إِلَيْهِ يُمَتِّعُكُم مَّتَاعًا حَسَنًا إِلَى أَجَلٍ مُّسَمًّى وَيُؤْتِ كُلَّ ذِي فَضْلٍ فَضْلَهُ. நபியே சொல்லுங்கள், நபியே சொல்லுங்கள், உங்களுடைய உம்மத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்கள். எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையில என்ன பயம் வருது? ஆனா பாடம், குர்ஆன் பாடம். பாருங்க எச்சரிக்கை எவ்வளவு பயங்கரம் என்று. இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்கள், சும்ம தூபு இலை, பின்னால தௌபா செய்ய சொல்லுங்க. யுமத்திஉக்கும் மதான் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா. விட்டுடுவோம், கொஞ்சம் காலத்துக்கு நாங்க எங்களை விட்டுடுவோம். வைக்குள்ள ذي فضل فضلا, இவங்க தேவையான மாதிரி இவங்களுக்கு தேவை கேட்ப இவங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்போம். இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செஞ்சா இல்லையா? வைன் தவல்லவ், கேட்கறாங்க இல்லையா? நீங்க சொல்றத புரியுறாங்க இல்லையா? வைன் தவல்ல, புறமுதுகு காட்டுறாங்களா? எலும்பி போறாங்களா? கணக்கெடுக்கிறாங்க இல்லையா? இவர் என்ன இவர் அப்படிதான். இன்றைக்கும் சில அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய, நாங்க அறிவாளிகள் என்று நினைக்கக்கூடிய சில மக்கள் சொல்றேன், இவங்களுக்கு என்ன தெரியும்? உலமாக்கள் எப்படி? உலமாக்களுக்கு என்ன தெரியும்? இந்த காலத்துல பிசினஸ் செய்யணுமா? வட்டி இல்லாம, இன்ட்ரெஸ்ட் இல்லாம செய்யணுமா? இந்த காலத்துல இது இல்லாம இப்படி செய்யணுமா? இவங்க இப்படித்தான் கேட்பாங்க. வானத்துக்கு மேல உள்ளதை கேட்பாங்க, பூமிக்கு கீழே உள்ளதை கேட்பாங்க. உலகத்துடைய நடைமுறை ஒன்றும் தெரியா. எப்படி உலமாக்களுக்கு கொடுக்குற அவங்க கமெண்ட்ஸ், இவங்களுக்கு ஒன்றும் தெரியா. அப்படி சொல்றவங்க கொஞ்சம் நல்லா எடுத்துக்கொள்ளணும். நாங்க பேசக்கூடியது சப்தம், நான் பேசக்கூடிய சப்தம் என்னுடையது, சட்டம் அல்லாஹ்வுடையது. நான் சொல்லக்கூடிய சட்டம் அல்லாஹ்வுடையது. Just I am a sound, Allah is a founder. நிர்வாகி அல்லாஹ், சட்டம் அல்லாஹ்வுடையது. சத்தம் மட்டும்தான் எங்கடே கேட்கிறாங்க இல்லையா? நபியே இஸ்திக்ஃபார் சொல்லுங்க, செய்ய சொல்லுங்க, தௌபா செய்ய சொல்லுங்க என்று நீங்க சொன்ன பொழுது கேட்கிறாங்க இல்லையா? படுவது இல்லையா தலைக்கு? நபியே சொல்லுங்க, ஃபைன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் கபீர். ஃபைன்னி அகாஃபு அலைக்கும், உங்கள் மீது நான் பயப்படுகிறேன், நடுங்குகிறேன், அஞ்சுகிறேன் மக்களே. அதாப யௌமின் கபீர், அந்த பிரம்மாண்டமான நாளினுடைய வேதனையை பயப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். இதை கேட்டு ரசூலுல்லாஹ் ஏண்ட அடியார்கள்ட்ட அல்லாஹ் என்னைய சொல்லி எச்சரிக்கை செய்ய சொல்றானே, ஏண்ட மக்கள்கிட்ட, என்னுடைய சமூகமே, என்னுடைய உம்மத்தே, இதான் கவலை, இந்த பயம், அந்த எச்சரிக்கை எப்படி இருக்கும்? அதாப யௌமின் கபீர், அந்த பிரம்மாண்டமான நாளுடைய வேதனை எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். அந்த நாள் உருவாகும் பொழுது குர்ஆன் சொல்லுது, இதா ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும். நபியை சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்கக்கூடிய, ஒளி கொடுக்கக்கூடிய அந்த வெப்பமான சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும், சுருட்டப்படும். நபியை சொல்லுங்கள், அந்த நாள் உருவாகிட்டார். சத்தியமாக அந்த நாள் வரும். நாங்க சொல்றது எந்த அளவுக்கு சத்தியம் என்றா, அல்லாஹ் ஒரே ஆயத்துல 4 சத்தியம் செய்யறான். நாங்க சொல்றது நடக்கும். சத்தியமாக அந்த நாள் வரும். வானத்தை பூமியை படைச்ச ரப்பிடம் சத்தியமாக அல்லாஹ் சொல்றான். இன்னும் நிச்சயமாக அந்த விஷயம் உண்மையானது, சத்தியமானது, நிதர்சனமானது, அப்படி இஸ்லாமா அன்னக்கும் தந்திகூன். இப்படி நான் பேசுறத நீங்க எல்லாரும் பார்த்து நம்புறோமோ, இது போல அந்த விஷயத்தை நம்பணும். உசுரோடு ஒருத்தன் பேசுறத பார்த்து நம்புற மாதிரி நாங்க சொல்றது நடக்கும். இத ஷம்சு கூஃபிரத், வைத நுஜூமுன் கதரத்,
நட்சத்திரம் எல்லாம் பாதுகாப்பாரற்று அப்படி சிதறி போயிடும். மலைகள், பெரும் பெரும் மலைகள் என்று சொல்லக்கூடிய பூமியை தாங்கி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மலையெல்லாம் சுக்குநூறாக பறக்கும். கல்ஐனில் மன்ஃபூஷ் பறக்கும். இப்ப பூமி குலுங்க ஆரம்பிக்கும். மலையில பூமி நடுங்கும், குலுங்கும். இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி குலுக்கப்படும். அல் காரியா, பூமி நடுக்க வைக்கப்படும். நாங்க இருக்கக்கூடிய பூமி சண்டை பிடிக்கிறோமே, எனக்கு இந்த இடம், ஏண்ட வயல், ஏண்ட காணி, ஏண்ட நானா திருடிட்டார், ஏண்ட நானா எடுத்துட்டார், ஏண்ட தங்கச்சி எடுத்துட்டா, ஏண்ட தாத்தா எடுத்துட்டான்னு என் உண்மை எனக்கு தரல. சண்டை பிடிக்கிறோமே, அலைகிறோமே, கோட்ஸ்ல புள்ளைக்கு புள்ள வாதாடுது. காணி, அந்த காணி, அந்த பூமி அல்லாஹ் குலுக்கப்படும். உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். யௌமைதின் துஹதிது அக்பாரஹா, மக்கள் சொல்லுவாங்க இதுக்கு என்ன நடந்துருச்சு. காலல் இன்சானு மாலஹா, இந்த பூமிக்கு என்னாச்சு, எல்லாத்தையும் வெளியே துப்புது, எல்லாத்தையும் வெளியே தள்ளுது பூமி சொல்லும். இப்ப பூமி நடந்த நிகழ்வுகளை பத்தி பேச ஆரம்பிக்கும். இங்கால சூரத்துல் காரியால அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் வந்துட்டா மக்கள் ஓடுவாங்க. கல்ஃபராஷில் மப்சூஸ், எப்படி என்றா ஈசல்கள் புத்திலிருந்து வெளியே வந்தா தெரிச்சு போகுமே, எங்க போயிட்டு யாரோட முற்றன்னு தெரியாம, இது போல உம்மா யாருன்னு தெரியாம உம்மாட விட்டு ஓடி 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 யாருல முற்ற எங்க நிக்கிறோம்னு தெரியாம ஓடுவாங்க. அது மட்டுமா, பூமி குலுக்கும். இதை நிப்பாற்றத்துக்கு, இந்த குலுக்கத்தை நிப்பாற்றத்துக்கு, சமனாக வைக்கிறதுக்கு அல்லாஹ் வெல்கனோஸ், எரிமலைகள் அல்லாஹ் பயன்படுத்துவார். எரிமலைகள் அப்படியே வந்து பூமியை தாங்கி பிடிக்கும். அந்த எரிமலைகளுடைய சூட்டுல பூமி சூடாகி 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 செம்புத்தரையாக மாறும். நாங்க இருக்கக்கூடிய பூமி சண்டை பிடிச்ச இடம் செம்புத்தரையாக மாறும். இப்ப நிக்கேலா, சூடு ஜாஸ்தி ஆகுது, கடினமான சூடு. நிக்கேலா, தடுமாற்றம், ஓட பாப்பாங்க. குரான் சொல்லுது ஓட பாப்பாங்க. இங்க இருந்து எங்கேயாச்சும் தப்பிக்கலுமா, ஓட பாப்பாங்க. எங்க ஓடுவாங்க? நெருப்ப அணைக்கிறதுக்கு எதை தேடி ஓடுவோம்? நாங்க தண்ணியை தேடி ஓடுவோம். தண்ணிக்கு ஓடுவாங்க. வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல் தண்ணீர் எரியூட்டப்படும், தண்ணி பற்றி எரியும், கடல் பத்தும், மண்டைக்கு படுவதில்லை. தண்ணி பூமியில சூடு என்று சொல்லி தண்ணியின் பக்கம் ஓடுவாங்க. தண்ணி பத்தி கத 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 எரிஞ்சிட்டு இருக்கும். தண்ணி பத்துமா? கடல் பத்துமா? கடல்ல நாங்க பத்து வைப்போம், கடல் பத்தும். இப்படியான ஒரு கட்டம் உருவாக போகும். இதுக்கு என்னங்க தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம்? குர்ஆன் சொல்லும் எச்சரிக்கை. ஏன்னா பாடத்தை விளங்கின நாங்க பாடத்தை விளங்கல. சூரா ஜில்சால் பாடம், சூரத்து தக்வீர் பாடம், சூரத்துல் இன்ஃபிதால் பாடம், எல்லாம் பாடம். ஆனா பாரம் தெரியல, அந்த பாரத்துக்கு தயாரிப்பு இல்லை. தயாரிப்பு ஒண்ணு செய்ய. இதத்தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னா, உங்களோட உம்மத்திட்ட சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் மண்டைக்கு மேல, இந்த தலைக்கு மேல இந்த பாரத்தை சுமந்து முடியெல்லாம் நரைச்சு போய், இன்னும் சொல்லப்படுது சூரத்துல் இன்ஷிராஹ்ல ரசூலுல்லாஹ்க்கு கூன் விழுந்துடுச்சாம். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகன் தண்டை இந்த பாரம் உடைக்க பார்த்தது. எந்த பாரம்? உம்மத்தினுடைய பாரம். நான் இதை கொண்டு போய் உம்மத்திட்ட எப்படி சேர்ப்பேன், இந்த தண்டனையிலிருந்து இந்த மக்களை நான் எப்படி காப்பேன் என்ற அந்த பாரம் முதுக உடைக்க பார்த்தது. அல்லதி அன்கத ظهرك, அல்லதி அன்கத ظهرك, உங்களோட முதுக உடைக்க பார்த்தது நபியை நாங்க தான் லேசுபடுத்தி வச்சோம். இப்ப இந்த பாரத்தை சுமக்கிறது யாரு? ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. இப்ப இந்த பாரம் அப்படி இருக்கு. எல்லாரும் குர்ஆன் பாடம். அல்லாஹ் குர்ஆன்ல ஹிஸ்டரிக்கலா இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு விஷயத்தை பேசுறான். ஹிஸ்டரிக்கல். எத்தனை லட்சம் நபிமார்கள் வந்தாலும், அத்தனை கோடி உம்மத்துகள் இருந்தாலும் ஹிஸ்டரிக்கலா அல்லாஹ் பேசுறான். வரலாறு அல்லாஹ் சொல்றான். இந்த முழு உம்மத்தில்
அனுப்பப்பட்ட முழு மனித சமுதாயத்தில் சிறந்தவர்கள் நீங்கள். குந்தும் கைர உம்மா, சிறந்தவங்க நீங்க. அந்த சிறப்பு உங்களுக்கு இருக்கு. என்ன சிறப்பு இருக்கு எங்களுக்கு? நாங்க என்ன அழகா, அவங்கள விட அழகா, அவங்களோட திறமையா, அவங்களோட பெரிய ஜாம்பவானா அல்லது ஆஜானுபாகவான மக்களா? நாங்க அவ்வளவு பெரியாங்களா? அவ்வளவு டேலண்டா எங்களுக்கு? எதுல சிறப்பு? அதையும் அல்லாஹ் சொல்றான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன. அத்தனை சிறப்பும் இந்த உம்மத்துக்கு பாரத்தை சுமக்கிற உம்மத் நீங்க. இந்த பாரம் நபியோட நின்று போறதல்ல, நபியோட நின்று போறதல்ல. இன்னைக்கு நாங்கெல்லாம் பாடத்தை சுமக்கிற உம்மத் ஆகிட்டோம். அதான் பாடம், தொழுக பாடம், குர்ஆன் பாடம், எல்லாம் பாடத்தை சுமக்கிற உம்மத். குர்ஆன் சொல்லுது நீங்க பாடத்தை சுமக்கிறவங்க, அதனாலதான் நீங்க சிறந்தவங்க. என்ன பாரம்? நலவே விட தீமையை தடுக்குது. இன்னைக்கு இது எங்கட வேலை இல்லையே. எப்படி தூசு தட்டிட்டு போற மாதிரி போற. யார் எக்கேடு கேட்டா எங்களுக்கு என்ன? எப்படி யார் எக்கேடு கேட்டா ஒரு அளவுல ஜெனிவினா டீசெண்டா இருக்கிறவங்க நினைக்கிற, யார் எக்கேடு கேட்டா நான் தொழுகிறேன், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நான் தொழுகிறேன். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சு கொள்றேன், நேரமும் மிக நெருக்கமாயிட்டு. சபுத்வாசிகள் ஒருத்தர் இஸ்ரவேல் அல்ல. இவங்க அல்லாஹ் சொன்ன சனிக்கிழமையில மீன் பிடிக்கப்படாது, அப்படியே மாத்தி செஞ்சா என்ன தெரியுமா? சனிக்கிழமையில போகப்படாது, ரைட். வெள்ளிக்கிழமை பின்னேரமே ரெடி ஆயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை பின்னேரமா போயிட்டு வலையை கட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. சனிக்கிழமை பின்னேரம் போயிட்டு என்ன செய்வாங்க? வலையை எடுப்பா. நாங்க போகலையே. இப்படி அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக தந்திரமாக புத்திய பாவிச்சாங்க. சில மக்கள் வந்தாங்க, அதுல நல்லவங்க இருந்தாங்க, தடுக்கக்கூடியவர்கள், நலவேவி தீமையை தடுக்கிறவங்க இருந்தாங்க. இவங்க வந்து சொன்னாங்க, அல்லாஹ் வானான்னு சொல்றதை செய்யாதீங்க. தடுத்தாங்க. அவள் கேட்கவே இல்லை. எவ்வளவு தடுத்தாங்க, வானான்னு சொல்றதை செய்யாத, கேட்கவே இல்லை. இடையில ஒரு கூட்டம் தான், ஒன்னு தடுக்கிற கூட்டம், இன்னொன்று பாவம் செய்யற கூட்டம், இன்னொருத்தன் இடையில இருந்தான். அவங்க ஜெனிவி, அவங்க எப்படி டீசென்ட் ஆனவங்க, ஜெனிவின் ஆனவங்க. அவங்க சொன்ன وإذ قالت أمة منهم لما تعظون قوما الله مهلكهم أو معذبهم عذابا شديدا. இடையில இருந்த ஒரு கூட்டம் சொன்ன, ஏன் உங்களுக்கு அவங்க பொறுப்பா? அல்லாஹ் உங்களுக்கு அவங்கள பொறுப்பாக்கியா தந்திருக்கிறாங்க, ஏன் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போறீங்க? அவனோட தானே அல்லாஹ் அழிக்க போறான். உங்களோட வேலையை நீங்க பாருங்களேன், நீங்க அவனோட போறீங்க இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். மூன்று கூட்டம். தவறு செய்யறவங்க, தவறை தடுக்கிறவங்க, நடுவுல இருக்கிறவங்க சொன்ன, நீ தவறு செய்ய, நீங்க தடுக்காத, அவன் செய்யற மாதிரி செஞ்சுட்டு, நீ தடுக்காத, அவன் செய்யற மாதிரி செஞ்சுட்டு. இப்ப ஃபலம்மா அதவ் அம்மா நூஹு அன்ஹு, நாங்க வானான்னு சொல்லப்பட்டது எது அவர்களுக்கு தடுக்கப்பட்டதோ அதை அவர்கள் செஞ்சு 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 வரம்பு மீறும் பொழுது நாங்க அவங்களுக்கு சொல்லிட்டோம், நாங்க அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டோம். அதுக்கு பின்னால் நாங்க அவங்களுக்கு சொன்னோம், எங்கட பதுவா வந்துட்டு, கேவலமான வேலையால குரங்காக மாறி போய்த்திருக்கோம். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! ஒன்னு செஞ்சவன், தவற செஞ்சவன் குரங்காக மாறுறது மட்டும் பரவாயில்லை. யாரு தவற செஞ்சவங்களை தடுத்தவங்களுக்கு போய் சொன்னாங்களோ, நீங்க எல்லாம் அவங்களுக்கு பொறுப்பில்லையே, இடையில ஒரு கூட்டம் இருந்துட்டு, ஜெனுவினான கூட்டம், டீசென்டான கூட்டம் பண்ணி இருந்தாங்களே, அவங்களும் குரங்காக மாறிட்டாங்க. அவங்களையும் எல்லாம் குரங்காக மாத்திட்டான். தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, பாவம் செஞ்சவனும் குரங்கு, அதை தடுக்காதவனும் குரங்கு. குர்ஆன் சொல்லுது. காலையில போய் பார்த்தா அங்கங்க திரிதான், பாஞ்சு பாஞ்சு அங்கங்க திரிதான். அதே மாதிரி அந்த ஆயத்து இன்னும் முடியல. நாங்க ஒவ்வொரு நாளும் சஜிதால ஓதுவோம் இல்லையா, ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமையில் ஓதுவோம். இன்ன ஹஉலாஇ யுஹிப்புனல் ஆஜிலத வயதரூன வராஅஹும் யௌமன் ஸகீலா. அந்த பாரமான நாளை மறந்துட்டாங்க. அந்த பாரமான நாளை மறந்து முன்னுக்கு விளங்கக்கூடிய அவசரமாக வரக்கூடிய லாபங்களை பார்த்து அதுல ஆசைப்பட்டு பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. நஹ்னு ஹலக்னாஹும், எச்சரிக்கையை பாருங்க, பயம் வரணுங்க. முடிச்சிட்டு சபுத்வாசிகளோட அது முடிஞ்சிட்டு முடிக்கல, இந்த சொல்றானே, நஹ்னு ஹலக்னாஹும், நாங்கள் அவங்களை படைச்சோம்.
வஷதத்னா அம்சாலஹும், நாங்க தான் அவங்களுக்கு சரியான தோற்றத்தை கொடுத்தோம். வைதா ஷினா, நாங்க விரும்பினா பத்தல்னா அம்சாலஹும் தப்தீலா. வஷதத்னா அஸ்லஹும் வைதா ஷினா பத்தல்னா அம்சாலஹும் தப்தீலா. அவங்களை எப்படி அழகான தோற்றத்தை கொடுத்தோமோ அதே போல உருமாற்றவும் நாங்க சக்தி பெற்றவர்கள். அல்லாஹ் சொல்லி ரொம்ப பயங்கரம்ங்க. அதனால நான் இதிலிருந்து பாடத்தை சுமப்பவர்களே பாரத்தையும் சுமந்து கொள்வோம் என்ற அந்த தலைப்புக்கு கீழால சொல்ல வந்த விஷயம் இதுதான். உம்மத்துடைய பாரம் மிக பாரமானது. ரசூலுல்லாஹ்வுடைய முடியை நரக்கி வச்ச பாரம் எந்த அந்த உம்மத்து தான். ரசூலுல்லாஹ் பேசினாங்க, ரசூலுல்லாஹ் திட்டினாங்க, பொய்யன் என்றாங்க, குடலை வாரி போட்டாங்க, அநியாயம் செஞ்சாங்க, கல்லால் அடிச்சாங்க, ரத்தத்தை பார்த்தாங்க, ஊர்ல இருந்து விரட்டினாங்க, மலடல் என்றாங்க, பைத்தியம் என்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கையேந்துறாங்க. நான் இடையில ஒரு செய்தியை சொன்னேன். ரசூலுல்லாஹ் கையேந்தி ஒற்றை ஆயத்தில் ஒரு நாள் இரவு முழுக்க தொழுகிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் தண்டிச்சிடாதே, அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹ் அது என்னுடைய சமூகம், அல்லாஹ் அது என்னுடைய சமூகம், தண்டிச்சிடாதே, தண்டிச்சிடாதே. இந்த கத்துதலையும் இந்த அழுதலையும் இந்த கவலையையும் பார்த்து அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், ஜிப்ரீல் போய் முஹம்மத்தை கேளுங்க, அவருக்கு என்ன வேணும், என்ன கேட்கிறார் கொஞ்சம் கேளுங்களேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு என்ன வேணும், ஏன் அழுவுறீங்க? சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் தண்டிக்கப்படாது, ஏன் உம்மத்தை ரப்பு தண்டிக்கப்படாது. அல்லாஹ் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நீங்க போய் சொல்லுங்க முஹம்மது இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுங்க, இன்னா சனர்தீக, இன்னா சனர்தீக, நபியே நாங்க சத்தியமா உங்களை பொருந்திக் கொண்டோம், உம்மத்திக்க உங்களோட உம்மத்திலையும் சில பேரை பொருந்திக் கொண்டோம். அல்லாஹ்வுடைய ரிலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோமே, அந்த ரிலா அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உம்மத்திலையும் சில பேரை நாங்க பொருந்திக் கொண்டோம். வலா நஸூக், நாங்க உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டோம் நபியே, நாங்க உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டோம், பயப்படுவானாம். அதனால நபியுடைய பாரத்தை சுமக்கிற உம்மத்துங்க, நாங்க பாடத்தை சுமக்க உம்மத்து இல்லை. எனவே சகோதரர்களே, அன்பானவர்களே, சொர்க்கம் எனக்கும் உங்களுக்கும் மட்டும் படைக்கப்பட்டதல்ல, முஸ்லிம்களாகிய எனக்கும் உங்களுக்கும் மட்டுமல்ல சொர்க்கம், முழு உலகத்துடைய மக்களையும் அல்லாஹ் அறைகூவல் விடுக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் அழைக்கிறான், சொர்க்கத்துக்கு வாங்க. முஸ்லிமா என்னையும் என் வாப்பாவையும் என் உம்மாவையும் என் பிள்ளைகளையும் என் மனைவியை மட்டுமல்ல முழு உம்மத்தையும் கூப்பிடுறான், வாங்க. இன்னைக்கு எங்களுக்கு என்ன பாரத்தை சம்மதிக்கிறோம்? இந்த உம்மத்துக்கு யார் போய் சொல்றது? இது நபியுடைய உம்மத்து இல்லையா? இதனுடைய பாரம், இதனுடைய தேவை, இதனுடைய யோசனை கூட எங்களுக்கு வரமாட்டேங்குது. இதை தெரியலையே, எங்களுக்கு இதை புரியலையே. இதை புரிஞ்சவங்க சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்திட்டான், நாங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குள் ஆகணுமா, அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்கணுமா, இந்த பாரத்தை சுமப்போம் சகோதரர்களே. வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த பாரத்தை, நபியுடைய பாரத்தை சுமக்கக்கூடியவர்களில் இன்றும் ஆக்கியல் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஈமானை உறுதியாக்கி தந்தல் புரிவாயாக. முழு உலகத்துக்கும் இந்த தாவத்தை, இந்த கலிமாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கூட்டத்தில் என்னையும் எனது பிச்சலங்களையும் எனது மனைவிமார்களையும் எனது தாய் தந்தையும் குடும்பத்தையும் சகிதமாக்கிடல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த தாவத் முழு உலகத்துக்கும் செல்ல காரணமாக எங்களையும் ஆக்கிடல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஈமானுடைய உறுதியை நமக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கு மக்ஃபிரத் செய். யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கு மக்ஃபிரத் செய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் விவசாயத்துல வியாபாரத்துல பரக்கத் செய். யா அல்லாஹ் மதாரிஸ்ல மராகா மஸ்ஜித் நிர்வாகிகள் இமாம்கள் அத்தனை பேரையும் பொருந்திக்கொள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஈமானை, ஈமானுடன் மௌத்தை நமக்கு பரிசாக தந்தல் புரி. யா அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று